இது எப்படிமா திருட்டு கல்யாணம் ஆகும்? கல்யாணத்துல நீங்க, நானு, ராமண்ணன்னு நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே இருப்பாங்கம்மா. கல்யாணத்துக்கு மாலையும் கழுத்துமா நந்தன் மட்டும் வந்தா போதுமா? மனசார வாழ்றதுக்கு அவன் அம்மாவும் தாய் மாமனும் வர வேண்டாமா? நம்ம சைட்ல இருந்து ஷியாமலாவுக்கு நான் தனியா வந்தா மட்டும் போதுமா? என் பக்கத்துல எனக்கு புருஷன் இருக்க வேண்டாம்? டேய், ஷியாமலா யாருடா? இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அவ கல்யாணத்துக்கு அவ அப்பா வர வேண்டாம்? அவர் கண்ணால பார்க்க வேண்டாம்? ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம்? அவர்தான் மாப்பிள்ளைய மாத்திர முடிவுல இருக்காரேம்மா. அதுக்காக அவரை வேண்டவே வேண்டாட தூக்கி போட்டுடுவீங்களா? நான் சொன்ன வார்த்தை சரியா போச்சு பாத்தியா? நீங்க 2 பேரும் இன்னும் சின்ன பசங்களாவே இருக்கீங்க. நீங்க அப்படியே இருந்துடுங்க. என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னமோ ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு வந்த மாதிரி பெருசா கம்பீரமா சொல்றீங்க. ஏய், எனக்கு தெரியாத என்ன? இந்த திருட்டு கல்யாணத்தை நான் எப்போ நடத்திருக்க மாட்டேனா? முதல்ல ஷியாமலா இதுக்கு ஒத்துக்குவாளா? அக்கா, நீ சொல்லுக்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே?